விடுதியை கையளிக்காத வைத்தியர் அர்ச்சுனா போராட்டத்தில் குதிக்க உள்ள அரச வைத்திய அதிகாரிகள். அடுத்த ஜனாதிபதி ரணில் தான். கஞ்சிபானை இம்ரானின் விருந்தில் சிஐடி அதிகாரி மறுக்கப்படும் குற்றச்சாட்டு. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மீது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினால் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அதாவது மத்திய சுகாதார அமைச்சிற்கு அழைக்கப்பட்டு சென்றுள்ள போதிலும் இன்று வரை வைத்தியர்களுக்குரிய வைத்தியசாலை தங்குமிட விடுதியை மீள ஒப்படைக்காததால் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவும் நாம் வலிந்து தொழிற்சங்க போராட்டத்திற்கு தள்ளப்படும் என எச்சரிக்கையையும் விடுத்துள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட செய்தி குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் சம்பள பணத்தின் மிகுதியை யாழ் மாவட்ட வைத்திய பணிப்பாளர் தர மறுப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சமூக வலைதளம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட காணொலியொன்றில் வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தன்னுடைய மேலதிக கொடுப்பனவானது இன்று வரை வழங்கப்படவில்லை என்றும் அதற்கான தரவுகளை யாழ் மாவட்ட வைத்திய பணிப்பாளர் கேதீஸ்வரன் பெற்றுக்கொள்ள மறுப்பதாக அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கும் பிரதேசங்களில் ஒருபோதும் சேவையை தொடரமாட்டேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசினால் வழங்கப்பட்டுள்ள விடுதியை 3 மாத காலம் தனது பாவனைக்காக வைத்திருப்பதாகவும் அதனை உடைக்கவோ வேறு நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அர்ச்சுனா எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளப் பசந்தவின் கொலையின் பின்னர் கஞ்சிபானை இம்ரான் இத்தாலியில் நடத்திய விருந்தில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் பணியாற்றிய முன்னாள் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் இருப்பதாக வார இறுதி நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. குற்றத்தடுப்பு பிரிவில் பணிபுரிந்து தற்போது பிரான்சில் வசித்து வரும் துமிந்த ஜெயதிலக் என்ற அதிகாரி மீது இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. எனினும் துமிந்த ஜெயதிலக் இந்த செய்தி தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை மறுத்துள்ளார். பிரான்சில் இருந்து இணையதளம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலிலேயே இதனை கூறியுள்ளார். மேலும் இந்த செய்திகளை வெளியிட்ட ஊடகவியலாளர்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்ததாகவும் ஆனால் அவர் தனது தொலைபேசி அழைப்புகளை புறக்கணித்ததாகவும் கூறியுள்ளார். கிளப் பசந்தவை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் மற்றும் துலானின் தாயார் பற்றிய சமீபத்திய போலீஸ் வெளிப்பாடுகள், இம்ரானுடன் விருந்துக்கு சென்றவர்களின் புகைப்படங்கள் எதிர்வரும் வாரத்தில் வெளியிடப்படும் என குறித்த ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளமை அறிய கிடைத்துள்ளதாக துமிந்த ஜெயதிலக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் விரிவான உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்பு இயந்திரம் அப்பாவி மக்களை குறிவைப்பதாக சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றம் சுமத்தியுள்ளது. விமர்சனங்களில் ஈடுபடுபவர்களை மௌனமாக்குவதற்காகவும் சிறுபான்மை சமூகங்களை இழிவுபடுத்துவதற்காகவும் பயங்கரவாத தடை சட்டத்தை இலங்கை பயன்படுத்துகின்றது எனவும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசியாவிற்கான பிரதி இயக்குனர் மீனாட்சி கங்குலி தெரிவிக்கையில், பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த முடிவிற்கு கொண்டு வருவதாக உறுதியளித்துள்ள போதிலும் இலங்கை அதிகாரிகள் தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தினை தாங்கள் எதிராளிகள் என கருதுபவர்கள் மற்றும் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக பயன்படுத்துகின்றனர். 2022 ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு ஆற்றிய உரையில் அப்போதைய வெளிவிவகார அமைச்சர் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை நிறுத்துவதாக உறுதிமொழி வழங்கினார். எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியின் கீழ் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் பயன்படுத்தப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தனி ஒரு ஆசனத்துடன் நாடாளுமன்றம் சென்று பிரதமராகி ஜனாதிபதியாகி உள்ளார். இதுதான் நாங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், நாட்டின் பொருளாதார நெருக்கடி நிலை பெண்களுக்கே அதிகம்
உணர முடிந்தது. அவர்களால் தான் வீட்டின் பொருளாதாரத்தை நிர்வகித்து வருபவர்கள் பெண்கள் பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போதுதான் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தனியொரு ஆசனத்துடன் பிரதமராகி ஜனாதிபதியாகி உள்ளார். இதுதான் நாங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல். ரணில் விக்ரமசிங்க இருக்கும் வரை எங்களுக்கு ஜனாதிபதி ஒருவரை நியமித்துக் கொள்ள முடியாது என தெரிவித்து எமது கட்சியில் இருந்து சிலர் வேறு கட்சி அமைத்துக் கொண்டு சென்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச மரணித்த பின்னர் ஜனாதிபதி ஒருவரை நியமித்துக் கொள்ள எங்களுக்கு முடியாமல் போனது. எங்களுக்குள் ஐக்கியம் இல்லாமையே அதற்கு காரணமாகும். நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியுமான தலைவரையே தற்போது மக்கள் எதிர்பார்க்கின்றனர். வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை மீண்டும் பரீட்சித்து பார்க்க யாருக்கும் கொடுக்க முடியாது. கத்துக்குட்டி அரசியல் கட்சிகளுக்கு எதிர்காலத்தில் ஒரு தினத்தில் நாட்டை ஆட்சி செய்ய சந்தர்ப்பம் வழங்க முடியும். ஆனால் தற்போது அதனை செய்ய முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துருகிரியவில் அடையாளம் தெரியாத இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்த இறக்கும்போது நாடு முழுவதும் கடனாளியாக இருந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரா நெலஸ் தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிரிழந்த கிளப் வசந்த ஆடம்பர வாழ்க்கை நடத்தும் காணொளிகள் பல்வேறு சமூக ஊடகங்களூடாக வைரலாகிய போதிலும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவரது தொழிலில் ஏற்பட்ட நட்டத்தினால் அவர் பாரியளவில் கடன்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரிடம் ஊடகங்கள் முன்பாக கேள்வி எழுப்பிய டிஐஜி உள்ளிட்ட அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டாது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். துருக்கிரியவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் இருவரை தவிர ஏனையோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேற்படி சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண தெற்கிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் அவ்வாறானதொரு தவறு இடம்பெறாமல் பார்த்துக் கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இந்த குற்ற செயல் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை நுகர்வோர் அதிகார சபை தலைவர் துசித இந்திரஜித் உடுவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள், சமையல் எரிவாயு, மின்சாரம் போன்றவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் நுகர்வோருக்கு சலுகைகளை வழங்காத வர்த்தகர்களை கண்டுபிடிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாடளாவிய ரீதியில் உள்ள உணவகங்கள், சிற்றுண்டி சாலைகள் மற்றும் ஏனைய வர்த்தக நிலையங்களில் தொடர்ச்சியாக சோதனைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் மற்றும் காட்சிப்படுத்தப்பட்ட விலைகள் தொடர்பில் விசேட அவதானத்துடன் சோதனைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.